என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உன்னோடு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்கும் பொழுதே நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் யார்தான் ஆறுதல் சொல்வது? உன் அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா? அதனால் கருப்பன் ஓடோடி வந்து உனக்கு ஆறுதலை தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தைரியமாகவும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை தர வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தால் என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் உன்னை ஏமாளியாக்க உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளை பற்றி என் பிள்ளை என்னவென்று நீ புரியாமல் இருக்கிறாய். நீ பாவம் அல்லவா? என் பிள்ளை எவ்வளவுதான் இவர்களிடத்திலிருந்து நீயும் ஏமாந்து கொண்டே இருப்பாய். ஒவ்வொரு நாளும் நீ இதிலிருந்து வெளிவர நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுப்பதையெல்லாம் உன் கருப்பன் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் உன்னை தேடி தேடி வருகிறார்கள். அவர்களின் தேவைகள் முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் உன்னை பெரிதாக கண்டு கொள்வதே இல்லை. அது மட்டுமல்ல, உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலோ, உனக்கு ஒரு தேவைகள் என்று அவர்களிடத்தில் போய் நின்றாலோ அவர்கள் உன்னை சிறு துளி அளவு கூட மதிப்பது கிடையாது. இதையெல்லாம் இந்த கருப்பன் நான் கண்ணார கண்டிருக்கின்றேன். இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்வதை வைத்துத்தான் உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன். இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை கொடுக்கலாம். ஒரு நொடி போதுமா என் பிள்ளையே? ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் தண்டனைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோமானால் இங்கு யாருமே இருக்க முடியாது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தண்டனைகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நாம் கொடுக்கிறோம். இந்த கருப்பன் இவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். என் பிள்ளையே, யார் என்று தெரியும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது தெரியுமா? இவர்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்பதனால் தானே நாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் அதனோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய அனுசரிப்பு நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு ஏதுவாக இவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறது என்பதனை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறதல்லவா? என் பிள்ளையே, எல்லா விஷயங்களுமே யோசித்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கு சரியாக வரும். ஏனென்றால் நீ ஏமாளியாக இருந்திருக்கிறாய், அவர்கள் புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. அவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை சரியாக செய்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுக்க தனியாகவெல்லாம் திட்டம் போடவில்லை. நீயாகத்தான் சென்று உன் தலையை கொடுத்து மாட்டி இருக்கின்றாய். உதவி என்று அவர்களுக்கு தேவைப்பட்டவுடன், அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீயாகவே அவர்கள் முன்னிலையில் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய். அவர்களுக்காக நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களைத்தான் கொடுத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் நமக்கு கெட்டது நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? நம் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா?
அடுத்தவர்களுக்கென நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கிறது என்றால் நம்மால் இதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அது வந்து நிற்கும். அப்படித்தான் உதவி என்று கேட்டு செய்தது பாதி, கேட்காமலேயே அவர்களின் கஷ்டங்களை பார்த்து நீ ஓடி ஓடி செய்தது மீதி. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் உன்னை நிச்சயமாக ஏமாற்றுவதற்குத்தானே முயற்சி செய்வார்கள். ஒரு ஏமாளி கிடைத்து விட்டார், இனிமேல் இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய தேவைகளுக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதானே நினைக்கிறார்கள். என் பிள்ளையே, உண்மையாகவே அப்பன் சொல்லும் பொழுது கூட நீ நம்ப மாட்டாய். கருப்பா, அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை, நீ சொல்வது போலெல்லாம் இல்லை. அவர்கள் என்னை தேவைக்கு எல்லாம் பயன்படுத்தவில்லை. நானும் அவர்களுக்கு உதவிகளை செய்கிறேன், அவர்களும் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் செய்யத்தான் செய்கிறார்கள் என்று நீ சொல்வாய். என் பிள்ளையே, நான் வரப்போகின்ற சூழ்நிலையை பற்றி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் நீ நினைப்பது போல அவர்கள் இல்லை. நீ கொடுக்கின்ற இடத்திற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் இல்லை. நீ எந்த நிலையில் அவர்களை தூக்கி வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திற்கு ஒரு துளி அளவு கூட தகுதியற்றவர்கள்தான் இவர்கள். ஆனாலும் என் பிள்ளையே, சட்டென்று இதை நீ நம்பிவிட முடியாதபடிக்குத்தான் எல்லாம் நடக்கிறது. இவர்கள் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போலத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு இவர்கள் யாரென்று தெரிய வரும். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு உதவி அவர்கள் கேட்கும் பொழுது முடியாது என்று மறுத்துப்பார். என் பிள்ளையே, இவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் என் குழந்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகாவது நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த துன்பங்களை பற்றி சற்று புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, எல்லோருமே உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் உன் பழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் அவர்களின் உண்மை முகத்தை தெரிந்துதானே அவர்களிடம் இருந்து தள்ளி இருக்கிறார்கள். நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை நம்புகிறாய் என்றுதான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை. என் பிள்ளைக்கு யாரேனும் கொஞ்சம் அன்பை கொடுப்பதாக பேசிவிட்டாலே போதும், என் பிள்ளை மனது அப்படியே இலகி விடுகின்றது. என் பிள்ளையினுடைய மனது அப்படியே எல்லாவற்றையும் பெற துடித்து நிற்கின்றது. என் குழந்தைக்கு எல்லாமுமே சரியாக நடக்கிறது என்பது போல ஒரு எண்ணம். நமக்கு ஒருவர் அன்பை கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமாக அவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். கருப்பன் சொல்வது என் பிள்ளைக்கு புரிகிறதா? என் தங்கமே, அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கிறார்கள் என்றால் நீ எப்பேற்பட்ட இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? என் குழந்தையே, அவரவர் தேவைகளுக்கு ஏற்றார் போல உன்னை அவர்களுக்கு சாதகமாக்கிடவும், அவர்களின் தேவைகள் முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறியவும் தயாராக இருக்கின்றார்கள் என்றால் இன்னமும் ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து இருக்கின்றது. அதனால்தான் உன்னிடத்தில் இன்னமும் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நமக்கு சட்டென்று எதையுமே காண்பித்து கொடுக்காது. இது பல அனுபவங்களை உனக்கு கொடுக்கும், பல துன்பங்களை உனக்கு சொல்லி கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். அப்படி நடந்த பிறகுதான், பட்டு தெரிந்த பிறகுதான்
நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் அதைத்தான் இந்த கருப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன். இப்பொழுது நீ பழகி கொண்டிருக்கின்றவர்கள், இப்பொழுது யாரை பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்களால் உனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை காத்து கொண்டிருக்கிறது என்று. அந்த நேரம் என் பிள்ளை படுகின்ற வேதனையை பார்க்க இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக மனமில்லை. அதனால்தான் முன்கூட்டியே உனக்கு சொல்கின்றேன். இவர்களை விட்டு விலகு என்று கருப்பன் ஒருபோதும் சொல்வது கிடையாது. என் பிள்ளையே, நிச்சயமாக நீ இப்பொழுதே இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ இருந்து விட்டாலே போதும். நீ எதிர்பார்ப்புகளை வைக்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்துவிடாது. அவர்கள் அப்படியே உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். அதை தாங்கிக் கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்றுமே கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் நீ உண்மையாக இருந்து விட்டால் போதும். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்று கொடுப்பான் என்பதனை நீ நம்பினால் போதும். எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை கைவிடுவதும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் கிடைப்பதும் நிச்சயமாக உனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது. என் பிள்ளையை, யாரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் அல்லது அவர்களின் தேவைக்கு மட்டும் உன்னை தேடுகிறார்கள் என்று தெரியும் பொழுது அந்த இடத்தில் சற்று சுதாரிப்பாக நடந்து கொள். ஏனென்றால் யாரும் இங்கு யாருக்கும் அடிமையல்ல. யாரும் யாருக்கும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. எல்லோருக்குமே அவரவர்களுக்கு என்ற தன்மானம் இருக்கின்றது. தன் மானத்தை இழந்து ஒரு நட்பை பெற வேண்டும் என்ற ஒரு அவசியம் வரும் பொழுது நீ அந்த நட்பைத்தான் இழக்க வேண்டுமே தவிர உன் தன்மானத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. உண்மையான நட்பு எந்த வகையிலும் உனக்கு எந்த இடத்திலும் தேவைகளை நிர்ணயிக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அது உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக என்றும் இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நான் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன். என் பிள்ளையை, வெள்ளந்தியாக இருந்து கொண்டு மற்றவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பிக்கொண்டிருக்காதே. உண்மை எது, பொய் எது என்று எல்லா விஷயத்திலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். நீ எல்லோரிடத்திலும் ஏமாளியாகவே இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை பாவமாகத்தான் பார்ப்பார்கள். ஏன், உன் அப்பன் கருப்பன் நானே உன்னை பாவமாகத்தான் பார்க்க வேண்டிய நிலை வரும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி வருத்தப்படுகின்றாய். ஆனாலும் நீ அந்த இடத்தில் உன் மனதை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. வேறென்ன செய்வது, இவர்கள் தானே நமக்கு இருக்கிறார்கள் என்று நீயும் அதை அப்படியே சமாளித்து வாழத்தான் நினைக்கிறாய். கருப்பன் உனக்கு சொல்வதை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் உன்னை நல்வழிப்படுத்தும். அப்பன் சொல்வது போல கேட்டு உண்மையையும் பொய்யையும் நீ கண்டுபிடிக்க தெரிந்துவிட்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது. உன்னை பார்த்து யாரும் பாவம் என்று சொல்லிவிடவும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்துவிட்ட வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இந்த பொல்லாத மனிதர்களுக்கு மத்தியில் நீயும் வாழ்க்கையை போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கிறது.
இதை நினைத்து நீ வருத்தப்படாமல் இரு. என்றும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிப்பான் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.